ओम मधु विद्या रहस्य विदे रहस्यज्ञाय वेदांत भास्कराय नमः। आदित्यो वै देव मधु आदित्यो रसयेव च जीवने रसमवाप्नोति विद्वान् वेदांत भास्करः। अद्य दिनांकः जुलै मासे 25 दिनः। अद्य दिनस्य विषयः मधु विद्या रहस्यम्। சாந்தோக்கிய உபனிஷத்தில் இடம்பெறுகின்ற 3-1-1 இந்த மந்திரத்தில் வரக்கூடிய மது வித்யா என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய ஆதித்ய உபாசனை அதனுடைய கிரேட்னஸ் பத்தி இந்த விஷயமானது சொல்லப்பட்டது. அந்த ஸ்ருதி வாக்கியமானது அசௌ வா ஆதித்யோ தேவ மது தஸ்ய கௌரேவ திரஸ்சினான்வம்ச அந்தரிக்ஷம் அபூபஹ மரீச்சயஹ புத்ராஹ. असौ आदित्य एव देवमधु तस्य भूलोक एव तिरश्चीनः वंशः अंतरिक्षमेव मद्वपूपः किरणानि एव पुत्राः. இதன் மந்திரத்தினுடைய விஷயம். அதாவது இந்த ஆதித்யன் இருக்கார் இல்லையா, சூரிய பகவான். சூரிய பகவான் தான் தேவ மது. மதுனா என்னன்னு பார்ப்போம், சரியா? அதுல இந்த தியூலோகம் இருக்கு இல்லையா, அந்த லோகம் ஃபுல்லா அவருடைய வம்சமாக இருக்கிறது. அந்த அந்தரிக்ஷம் தான் அவருடைய சென்ட்ரல் ஆக்சிஸா இருக்கிறது. கிரணங்கள்லாம் அது அவருடைய புத்திரனா இருக்கிறது அப்படின்னு. சாந்தோக்கிய உபனிஷதி மது வித்யா உபதிஷ்டா அஸ்தி. மது இதி மதுகரகிருதம். சாந்தோக்கிய உபனிஷத்துல மது வித்யா அப்படிங்கிற ஒரு உபதேசமானது வருது. அது என்ன சொல்றது அப்படின்னா, மதுனா என்ன? மதுனா நமக்கு தெரிஞ்ச மதுதான். என்ன மது? ஸ்வீட்டா இருக்கக்கூடிய ஹனி அப்படின்னு. அத்திர மந்திரே சூரியமேவ தேவ மது இது கல்பயந்தி. ஓகே, எல்லா தேவர்களுடைய ரசமாக அந்த ஒரு பியூட்டி சோர்ஸ் இருக்கு இல்லையா, அது சூரியனை வழிபடுற ஒரு வித்யா. சூரியன் தேவ மதுத்துவேன உபாசனீயஸ்ய ஜீவனம் சதா மதுவத் மதுரம் பவதி. சூரியனை எல்லா தேவர்களுடைய ஒரு மதுவாக, அந்த ஒரு இனிப்பாக இருக்கக்கூடிய அந்த ஃபைனல் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, ஃபைனல் ஃப்ரூட்னு சொல்றது, இந்த ஃபைனல் தெவிட்டாத தேனாக சூரியனை வழிபட்டோம் அப்படின்னாக்க நம்மளுடைய ஜீவன காலம் ஃபுல்லா இனிப்பா மதுரமா இருக்குமா. அஸ்ய சூரிய நாம்னோ மதுனஹ லோக ஏவ திரஹ சீனஹ வம்சஹ. பூலோகா சொர்க்கலோகா. பூலோகம் அப்படின்னா சொர்க்கலோகம். சொர்க்கலோகாத்து டோலாயமான இவ சூரியஹா திருஷ்யத்தே கலு. அந்த சொர்க்கலோகத்துல அப்படி அழகா மேல ஹேங் பண்ணிட்டு இருக்க மாதிரி, நம்ம வீட்டுல இருக்குள்ள ஷாண்ட்லியர், அப்படி சொர்க்கலோகத்தினுடைய ஷாண்ட்லியர் மாதிரி சூரியன் இருக்கார் இல்லையா. சூரியஹா தேவானாம் மோதம் ஆனந்தம் உற்பாதயதீவ திருஷ்யத்தே இது தேவமது இது கத்தியதே. சூரியன் அந்த மொத்த தேவலோகத்திலும் ஆனந்தத்தையும் உற்சாகத்தையும் உற்பத்தி பண்ணக்கூடியவராக இருப்பதனால் அவர் தேவலோக மது என்று சொல்லப்படுகிறார். அந்தரிக்ஷமேவ அபூபஹா. அந்தரிக்ஷே லக்ன இவ சூர்யே திருஷ்யத்தே கலு. அந்தரிக்ஷம் அபூபஹா இவ திருஷ்யத்தே ஹி சூரியஸ்ய கிரணான்யேவ ஆபஹ. அந்தரிக்ஷம் எப்படி இருக்கான்? மொத்த சூரியன்ல இருந்துதான் இந்த மொத்த அந்தரிக்ஷம் வந்திருக்க மாதிரி இருக்கு. அந்தரிக்ஷம்னா இடைப்பட்ட இடம், அதாவது மேல இருக்கிற இடமும் பூமிக்கும் இடைப்பட்ட இருக்கையா அந்தஹா, இடையில் இருக்கக்கூடியது, அதுக்கு பேரு அந்தரிக்ஷம்னு பேரு. இந்த ஹோல் அந்தரிக்ஷம் எப்படி இருக்கு? ஒரு பெரிய ஹியூஜ் ரூம், ஒரு ஹியூஜ் பிளேஸ் மாதிரி இருக்கு. இதெல்லாம் எதனால அப்படின்னா சூரியனாலதான் நமக்கு தெரியுது. சூரியஸ்ய கிரணான் ஏவ ஆபஹா. இந்த சூரியனுடைய கிரணங்கள் இருக்குத, அதுதான் தண்ணீராக வருகிறது.
அப்படி வந்து இல்ல நம்ம படிக்கணும். சூரிய ஸ்வகிரணைகி ஜலம் ஆகர்ஷதிகளு. சூரியன் தன்னுடைய கிரணங்கள்னால என்ன பண்றார்? ஜலத்தை வந்து ஆகர்ஷணம் பண்றார். அப்படின்னா என்ன? தண்ணிய உரியற ஸ்ட்ரா மாதிரி போட்டுக்கோங்க. அந்தரிக்ஷத்துல ஸ்ட்ராவா வந்து போட்டு என்ன பண்றார்? சூரியன் தண்ணீரை உரியறார். சரியா? ஏவம் மது வித்யாம் விஜானதா. ஸ்ட்ராவா உறிஞ்சு என்ன பண்றார்? திருப்பி நமக்கு தண்ணீரை அதை வந்து பொழிய வைக்கிறார். ஏவம் மது வித்யாம் விஜானதா. இப்படி மொத்த அந்தரிக்ஷத்தையும் பூமியையும் தேவலோகத்தையும் மூன்றையும் புரிவிக்கக்கூடிய ஆதித்யனை அவ்வாறு நாம் உபாசித்தோமே ஆனால், அதாவது மூன்றுத்தினுடைய தெவிட்டாத தேனாக சூரிய பகவான் இருக்கிறார் என்று நாம் உபாசித்தோமே ஆனால், ஜீவனே சர்வத்த சதா மதுரம் சுகம் லபுவதே. எங்க போனாலும் என்ன இது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஆனந்தமா ஹாப்பியா நல்ல ஸ்வீட்டா இருக்கும் நமக்கு லைஃப். ஓம் மது வித்யா ரகசிய வேதாந்த வாஸ்தராய.